இந்த இடத்துலயே 3 பெரிய மரம் இருக்கிறதுனால, காய் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல. ஒரே ஒரு சீத்தாப்பழம் ஹைட்ல நல்லா இந்த மாரி கலர் மாறி இருந்தது. இப்பவே பறிச்சு அரிசியில வச்சுட்டோம்னா நல்லா பழுத்துரும். அதுக்காக அதையும் பறிச்சுட்டு அப்படியே கூட 2, 3 லெமன் இருந்தது. பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் அது கூடவே பட்டாணி குருமாவும் தான் பண்ணியிருந்தாங்க. பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணி கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்து குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குருமாவுக்கு தேங்காய் ஊத்துறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது 3யுமே சேர்த்துட்டு அரைச்சு வச்சுக்க வேண்டியதான். வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு குருமாவை தாளிச்சு விட வேண்டியதான். மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகா தான்றதுனால எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. எண்ணெய் ஊற்றி சோம்பு பொடி போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே வேக வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா குருமா ரெடி ஆகிடும். தோசை கூடயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.